guys, welcome back to my channel. So இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் 2 exams now, one for UPSC and another one for stenography. So my stenography exam is on August month. So I have to prepare for both the exams simultaneously. இந்த வீடியோவில் வந்து நான் 2 எக்ஸாமுக்கும் எப்படி சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டைமும் எப்படி வந்து நான் 2 இதுக்கும் ஸ்பிளிட் பண்ணி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் வந்து பாலிட்டியில் ஃபர்ஸ்ட்டாக என்ன சாப்டர் படித்தேன்னா, சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இது நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். அதனால் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும், என் புக்கை பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து அது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டேன். கடையில் ஷவர்மா இருந்தாங்க, அதுக்கு பாதி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன். என் ஊர்லேருந்து வந்து எங்கள் சித்தி சித்தப்பாலாம் வந்தாங்க. அவங்க வந்து மருதாணி எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கள் கொல்லையில் பறிச்சது. ஸோ அதை வந்து அம்மா எனக்கு போட்டு விட்டாங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது பாப்பா, குளிர்ச்சியாக இருக்கும் இது போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அதை போட்டுட்டு நான் நைட்டு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் எடுக்கல. அது மார்னிங் வந்து ஒரு 5 o'clock எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படிக்கிறதுக்கு உட்காரும் போது 5:30 ஆகிடுச்சு டைமு. அதுக்கப்புறம் வந்து என் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டு டூ லிஸ்ட் எழுதிட்டு மறுபடியும் வந்து பாலிட்டியோட செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ இந்த சாப்டர் வந்து நேற்று நான் படித்த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கொஞ்சம் சீக்கிரமாக படித்தேன் இன்றைக்கி. யூஸ்வலாக வந்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலே வந்து வீடு கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். இந்த மாதிரி பாஸ்ட் ஒரு 3 to 4 days எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு இருந்தாங்களா, வீடு ஃபுல்லாக கலைஞ்சி போயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா வந்து என்னை க்ளீன் பண்ண சொன்னாங்க. நான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி அந்த டைம் டேபிளை கண்டிப்பாக முடிச்சாங்கன்னா ஒரு வழியே கிடையாது. அதை முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுவும் மறுபடியும் படிக்க போயிடலாம். ரொம்ப வெயில் அடிக்குதுங்க, என்னால் தாங்க முடியல. பாருங்க, ஸ்வெட் ஆகுது, செம்மையாக ஸ்வெட் ஆகுது, இருக்கவே முடியல. அம்மா வந்து எனக்கு வேர்த்து ஊற்றுறதை பற்றி பாவப்பட்டு டீ கொடுத்துருக்காங்க. அதை குடிச்சிட்டு மறுபடியும் போய் அந்த சைட்லாம் வீடெலாம் கூட்டிகிட்டு மறுபடியும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கெல்லாம் அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். ப்ளீஸ் இக்னோர் மை ஸ்வெட் ஃபேஸ். ஸோ வந்து நான் இப்போ டீ குடிச்சிட்டு இருக்கேன்னா இந்த டைமில் வந்து நான் அவங்ககிட்ட என்னோடய டைம் நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து எல்லோரும் மட்டும் தான் நிறைய டைவர்ட் ஆவேன், நிறைய வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் பார்ப்பேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு அல்டிமேட்டாக நம்மளுக்கு என்ன தேவைன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டைமை வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும். ஸோ இன் மை கேஸ் நான் வந்து இப்போது ஸ்டெனோவுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், யூபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறங்கும்போது எனக்கு இப்போ புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கு. தட் இஸ் மை டைப் ரைட்டிங் கிளாஸ். ஸோ டைப் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஸ்டெனோகிராஃபி படித்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து அது என்னோட ஜூனியர் எக்ஸாம் போகிற அன்றைக்கி நல்லா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அட்டன் பண்ண முடியல என்னோட எக்ஸாம். அதனால் நான் அந்த எக்ஸாம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஐ ஹவ் ஜாயின் யூபிஎஸ்சி கோச்சிங். ஸோ அதை அப்படியே நான் விட்டுட்டேன், அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இந்த வருஷம் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்து விட்டுருந்தாங்க, வேகன்சி, ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் விமன். ஸோ அதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணலான்னு போகும்போது தே ஹேவ் தட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அது வந்து டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் தட் டைம் ஐ ஃபீல் ஸோ சேட். என்னென்னா இந்த டைப் ரைட்டிங் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் வந்து எனக்கு வேலை கிடச்சிருக்கலாம் அந்த போலீஸ் ரிப்போர்ட்டர் ஜாபில். ஸ்டெனோகிராஃபி முடிச்சும் வந்து அது வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதனால வந்து சரி இந்த டைம் வந்து நம்ம விடக்கூடாது, டைப் ரைட்டிங் வந்து முடிச்சிடலாம் அப்படியே ஒரு ஸ்டெப்ஸில் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் டைப் ரைட்டிங் கிளாஸும் சேர்த்துட்டேன். ஸோ இன்னுமே வந்து என்னோட ஸ்கெடியூல் வந்து இன்னும் டைட் ஆகும். ஏன்னா யூபிஎஸ்சி, ஸ்டெனோ, அப்புறம் டைப் ரைட்டிங் அதெல்லாம் இருக்கும்போது இன்னும் வந்து கொஞ்சம் கூட டைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து ஐ ஹேவ் டு யூஸ் மை டைம் வெரி எஃபெக்டிவ்லி அண்ட் டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. பண்ணுறதே வந்து ப்ராப்பராக பண்ணணும். 3 பண்ணுறதுனால வந்து 3 கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப எதுலேயுமே வந்து ஒழுங்காக பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து நான் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்த உடனே எனக்கு வந்து டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேரில் இன்ஸ்டியூட் போய் தான் பண்ண முடியும். ஸோ நான் வீட்டில் இருக்க மிச்ச நேரம் எல்லாமே டெய்லி ஒரு 1 hour வந்து எனக்கு டைப் ரைட்டிங் போகணும். மிச்சம் வீட்டில் இருக்க எல்லா மணி நேரமும் வந்து நான் இந்த 2க்கும் தான் டைம் ஒதுக்க போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு மார்னிங் எழுந்த உடனே எது ப்ரையாரிட்டி. ஸோ எனக்கு கஷ்டமானது எதுனா யூபிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அதில் வந்து எனக்கு எந்த சப்ஜெக்ட் ஆகுது, பாலிட்டியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, வாட் எவர். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து நான் மார்னிங் படிப்பேன். ஸோ மார்னிங் டைம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் அ கோல்டன் ஹார்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு எந்த கஷ்டமான சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு கேப் எடுக்கணும்.
இப்போ லெய்சர் டைம்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாருமே வந்து வச்சுப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு பிடிச்சதான் அவங்க செய்வாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி லெய்சர் டைம் கிடையாது. ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக வந்து ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து போர் அடிக்கும், வேறு ஏதாவது பிரேக் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பிரேக் தேவைப்படுறப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட ஷார்ட் ஹேண்ட் எடுத்து எழுதுவேன். ஸோ இது வந்து ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. ஷார்ட் ஹேண்ட்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ஸோ அதனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்காது. ஹவ் மேனேஜ்ட் போத் யூபிஎஸ்சி அண்ட் ஷார்ட் ஹேண்ட் அட் அ டைம். இதனால தான் வந்து நல்லா பண்ண முடியுது. அது மாதிரி வந்து போர் அடிக்குது, இல்லை வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது தூக்கம் வருது அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து நான் கண்டிப்பாக ஃபோன் யூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக வந்து பாட்டு கேட்பேன், பாட்டு பாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ நேரம் அதுக்கு ஒதுக்குறோன்றது தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து எனக்கு கண்டிப்பாக பிரேக் தேவைப்படுது அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அந்த ½ அன் ஹவர் மட்டும்தான் நான் எடுப்பேன். அந்த ½ அன் ஹவர் வந்து சாக்கு சொல்லி ஒரு 1 hour 1:30 hourனா நான் எடுக்கவே மாட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு வந்து டைம் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு நாளில் வந்து 24 hours இருக்கு, as we all know. அதில் வந்து 6 to 7 hours நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா மிச்சம் வந்து உங்கள்கிட்ட ஒரு 17 hours இருக்கும். ஸோ அந்த 17 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் கேருக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு 3 hours எடுக்கிறீங்க. குளிக்கிறது, சாப்பிட்றது, ரெஸ்ட் ரூம் போகிறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 3 hours 4 hours வச்சுக்கோங்க. மிச்சம் உள்ள 12 hours நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் உங்களோட ரிசல்ட் இருக்குது. ஸோ நான் வந்து அந்த 12 ஹவர்ஸில் கண்டிப்பாக வந்து 1 hour வந்து அதில் ஃபோன் பார்க்க போயிடும், இல்லை ஏதாவது தேவையில்லாத வேலை போயிடும். ஸோ மிச்சம் இருக்க 11 hours வந்து நான் கண்டிப்பாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஷார்ட் ஹேண்ட் ஒரு 5 hours or 6 hours or 4 hours கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் உள்ள எல்லா நேரமும் யூபிஎஸ்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஒர்க் அண்ட் தென் டூ இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கை வந்து எது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ நான் வந்து டீ குடிச்சிக்கிட்டே பேசுகிறேன் அப்படிலாம் என்ன யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னா ஐம் ஸோ சாரி. ஏன்னா வந்து போன வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நீங்கள் டைம் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறீங்க, வீடியோ போட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் என்னோட வீடியோ பார்க்குற மோஸ்ட்லி உள்ளவங்க என்னோட ஏஜ் குரூப் இல்லை என்னோட 2-3 years கீழே இல்லை மேலே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்னோட ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எனக்கு தோன்ற எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி டீ குடிக்கிற டைம், சாப்பிட்ற டைம், சும்மா உட்காந்துருக்க டைமில் வந்து அவங்க கூட சொல்கிறது எல்லாமே. அண்டு இதில் வந்து டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் செகண்ட் திங் வந்து என்னோட வீடியோ மொத்தமாக நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் கூட ஆகாது. ஏன்னா நான் வந்து படிக்கிறது உங்ககிட்ட சொல்ல போகிறேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து சினிமேட்டிக்காக சிஜி பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ஸோ அதனால் வந்து எனக்கு எடிட்டிங்கெலாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இந்த தம்ப்நெயில் பண்ணுறது கூட வந்து எனக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு less than 1 minute தான் ஆகும். டக்குன்னு பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டவங்களுக்கு வந்து மேபி ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு டைம் கொடுக்கணுன்றத நம்ம வந்து ஒதுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே நடந்துடும். இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணுற விஷயத்த வந்து பிடிச்சி பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் யுவர் ப்ராசஸ். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலையே, கொடுக்கலையே அப்படிலாம் தோணாது. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்சி பண்ணும்போது டைம் தானாக ஒதுங்கி அதுக்கு வந்து செலவாயிடும். ஸோ ஐ ஹாவ் டன் ஆல் மை ஒர்க் நவ். ஸோ இது வந்து நான் சாப்பிட்டு முடிச்சது கூட மறுபடியும் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். குவாலிட்டி தான் வந்து படிக்க போகிறேன். இந்த 4 chapters முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அது கோ டு ஸ்பெக்ட்ரம் ஃபார் ரீடிங் தட் 1 chapter. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ பாலிட்டியில் வந்து 2nd chapter முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3rd chapter, தட் இஸ் ஃபெடரல் சிஸ்டம். ஸோ அந்த சாப்டர் வந்து படிக்க போகிறோம். இன்றைக்கி படிக்கிற எல்லாமே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் படித்த சாப்டர் கொஞ்சமாக படிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக படித்தேன். பிகாஸ் ஐ எம் வெரி கான்ஷியஸ் டு கம்ப்ளீட் மை டு டூ லிஸ்ட் டுடே. 4th chapter ப்ரியாம்பிள் படிக்க போகிறேன். ஸோ வந்து பாலிட்டி வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி படிக்க போகிறோம். எனக்கு வந்து பாலிட்டி படித்து முடிக்கவே மத்தியானம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் சாப்பிட்டு மறுபடியும் வந்து ஜாகிரஃபி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஜாகிரஃபி வந்து இன்றைக்கி ஜியோமார்ஃபாலஜி டாபிக் தான் சூஸ் பண்ணேன். டைம் வந்து 3:15 ஆக போகுது. ஸோ இப்போ வந்து நான் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து ஹிஸ்ட்ரி புக் ஹார்ட் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பி வச்சுருக்கேன். ஸோ நான் லேப்டாப்பில் தான் வந்து படிக்க போகிறேன். எந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா 1857 ரிவோல்ட்.
டைம் வந்து 3:55 ஆகுது. எனக்கு வந்து 4 o'clock டைப் ரைட்டிங் கிளாஸ் போகணும். அதனால் நான் இப்போ கிளம்ப போகிறேன். இந்த சாப்டர் வந்து பாதி படிச்சிருக்கேன், மிச்சம் பாதி வந்து நம்ம நைட்டுக்குள்ளே முடிச்சிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நான் டைப் ரைட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நேரம் வந்து ஓடிட்டு, அதாவது ஜாகிங் போயிட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படிக்க உட்காரணும். ஈவினிங் வந்து எனக்கு 6 o'clock வரை கிளாஸ் இருக்குது, அதை அட்டன் பண்ணணும். அப்போ ஸோ டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு வந்து 2 A4 ஷீட் எடுத்துகிட்டு போகணும் ஃபார் டு டைப். ஸோ அதை வந்து எடுத்தாச்சு, நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்து ரீச் ஆயாச்சு. இன்னும் உள்ளார போயிட்டு 1 hour டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு பார்க்குறேன். டைப் ரைட்டிங் கிளாஸ் வந்து நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, அந்த கிரவுண்டில் போயிட்டு நான் வந்து ஓட போகிறேன். ஓடி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் படிக்கணும். வீட்டுக்கு வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக டைம் 6 o'clock நான் வந்து உட்காரும்போது கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தா எங்கள் வீட்டில் திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ வைஃபை இல்லை, கிளாஸும் வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹாய், நான் வந்து இப்போது எல்லா கிளாஸும் முடிஞ்சிருச்சா. இப்போ வந்து நான் ஹிஸ்ட்ரியோட மிச்ச சாப்டர் படிக்கணும், இன்னும் ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். இது ரெண்டும் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. அது மட்டும் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. படிக்கலான்னு பார்த்தா அம்மா வந்து சாப்பிட கொடுத்துருக்காங்க. எனக்கு செம்மையாக பசிக்குது, ஆல்ரெடி ஓடிட்டு வந்ததெல்லாம் இன்றைக்கி. அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து படிப்போம். சாப்பிட்டே படிக்கக்கூடாது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே படிக்கணும். இப்போ தான் வந்து இந்த ஸ்கெடியூலை முடிக்க முடியும். இதை முடிக்கிறதுல இன்றைக்கி நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன், முடிச்சிடுவோம். இந்த மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறதுலாம் வந்து ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட்டு கேஸில் தான் நடக்கும். இன்றைக்கி என்னமோ தெரில, நான் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தேன். அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே படிச்சுட்டேன். டைம் வந்து இப்போது 8:15 ஆகுது. ஸோ நான் வந்து ஸ்பெக்ட்ரம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். அதனால் வந்து நான் ஒரு டாபிக் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். தட் இஸ் சிவில் அப்ரைசிங்ஸ் இன் இந்தியா இந்த பிரிட்டிஷ் பீரியட். ஸோ அந்த டாபிக் முடிச்சிட்டேன். மிச்சம் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி செஷனில் படிக்க போகிறேன். நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதுறது. ஸோ நம்மளுக்கு 9:30 ஒரு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு முன்னாடி நான் வந்து இந்த ஷார்ட் ஹேண்டில் ஒரு பேசேஜ் முடிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ வாங்க படிக்கலாம். ஷார்ட் ஹேண்ட் வந்து எப்போதுமே பென்சிலில் தான் நான் எழுதுவேன். இப்போ வந்து சீனியராக ஹை ஸ்பீட் எக்ஸாம் போகிறதுனால வந்து பென்னில் எழுத சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு இன்னும் 2 months தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இப்போ நான் போய் பெண்ணை மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸாம் டைமில் கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து இப்போதைக்கு பென்சில் வச்சுப்போம். அதுக்கப்புறமா எக்ஸாம் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம வந்து பென்னில் எழுதலாம். ஸோ இந்த பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. நான் வந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதி நியர்லி 1.5 years ஆகிடுச்சு. பிகாஸ் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ஷார்ட் ஹேண்ட் வந்து படித்தேன். ஸோ இப்போ வந்து திடீர்னு இது எழுதும் போது 150 words per minute அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வந்து என்னோடய கைக்கு வந்து அந்த ஸ்பீடு வந்து வரல இன்னும். பட் வந்து ஆகஸ்ட்டில் எனக்கு எக்ஸாம் வரத்துக்குள்ளேயும் வந்துடும் நம்புகிறேன். ஸோ இந்த டைம் வேறு தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எழுதினவங்களில் இந்த 150ல் 3 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. ஹோப் ஐ வில் டூ பெட்டர். இப்படி பல்ல கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை டு டூ லிஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இன்றைக்கி வந்து நான் எழுதின எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டிக் பண்ண போகிறேன். இது டிக் பண்ணும்போது ஒரு ஆனந்தம் வரும்ல, அது வந்து வார்த்தையால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீல். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங், எக்ஸசைஸ், UPSC class all done. So very good. நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து உங்களோட டு டூ லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த பேரின்பத்தை அடைய வாழ்த்துகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது வந்து நான் சேலஞ்ச் வீடியோ மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டூ லெட் மீ நோ இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பண்ணேன். ஏன்னா ஷார்ட் ஹேண்ட் பண்ணேன், டைப் ரைட்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் பாலிட்டி படித்தேன், ஹிஸ்ட்ரி படித்தேன், ஜியாகிரஃபி படித்தேன், நிறைய படிச்சேன்னா. ஸோ எனக்கு செம்ம டயர்டாயிடுச்சு. நான் வந்து இந்த அளவுக்கு படிக்கிறேன் அப்படின்னு தான் வேறு யாருக்காக இல்லை, கண்டிப்பாக அது எனக்காக மட்டும்தான். ஸோ நீங்களும் வந்து உங்களுக்காக மட்டும் படிங்க, வேறு யாருக்காகவும் படிக்காதீங்க. உங்களுக்காக மட்டும் படிச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் எது ப்ரெஷர் இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகேவா, ட்ரை பண்ணி பாருங்கள். So if you like this video, do like, share and subscribe to my channel and see you all in the next video very soon. Bye.